பாஷாஸ் கிச்சன்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வஞ்சர மீன் குழம்பு. வஞ்சர மீன் வச்சு குழம்பு எப்படி செய்யறது அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். வஞ்சர மீன் குழம்பு செய்யறதுக்கு இங்க நான் 1.5 கிலோ வஞ்சர மீன் எடுத்து வச்சிருக்கேன். இது எப்படி கழுவுறது அப்படின்ற வீடியோவை நான் தனியா உங்களுக்காக வீடியோ போஸ்ட் பண்றேன். பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 1.5 கிலோ வஞ்சர மீனை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான நம்ம புளி ஊற வச்சிடலாம். இந்த அளவுக்கு 2 லெமன் சைஸ் புளி நம்ம ஊற வைக்க போகிறோம். இது தண்ணி ஊற்றி இந்த ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ஊற வச்சிடலாம். வஞ்சர மீன் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். யூஸ்வலாகவே மீன் குழம்பு செய்கிறவங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த மீன் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்ற வீடியோ நான் தனியாக உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். மீன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா இந்த மீன் குழம்புக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாம் நான் அரிஞ்சு எடுத்து வச்சிட்ருக்கேன். 1.5 கிலோ மீனில் நான் இப்போ கொஞ்சம் பீசஸ் தான் குழம்புல சேர்த்துக்க போகிறேன். மற்றது எல்லாமே ஃப்ரை பண்ண போகிறேன் அப்படின்றதுனால ஃப்ரை பண்ண வேண்டியதை மசாலா போட்டு நான் மேரினேட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். எப்பயுமே மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடியே அதில் மசாலா போட்டு இந்த மாதிரி மேரினேட் பண்ணி எடுத்து வச்சிடணும். அப்போ தான் அதில் உப்பு காரம் நல்லா பிடிக்கும். இப்போ நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ண போகிற பீசஸ்லேயும் கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அதை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வஞ்சர் பீசஸாக இருக்கட்டும் இல்லை கொஞ்சம் கனமான மீன் நீங்கள் குழம்புல சேர்த்துக்க போகிறீங்க அப்படின்னா அதில் உப்பு காரம் இறங்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால நீங்கள் குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி அந்த பீசஸை எடுத்துட்டு அதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சளும் கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டு அதை கலக்கி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் குழம்புல போடும்போது இல்லை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த மீன் பீசஸில் நல்ல உப்பு காரம் இறங்கியிருக்கும். இப்போ இந்த மீன் பீசஸ் தான் நான் குழம்புல சேர்த்துக்க போகிறேன். அதனால் இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் கொஞ்சமாக இதில் உப்பும் சேர்த்துட்டு இதை நான் இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட போகிறேன். அதே மாதிரி இந்த மீன் குழம்பு நான் சின்ன வெங்காயம் சேர்த்து தான் செய்ய போகிறேன். அதனால சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே இங்கே நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மீன் நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்து இந்த குழம்புக்கு தேவையானதை அரிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயமும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பெரிய வெங்காயத்துலேயே கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கிற வெங்காயம் எடுத்துக்கோங்க. நல்லா உங்களுக்கு அதில் காரம் இருக்கும். இந்த சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 25 வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். சில இதை கட் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன். சில இதை அப்படியே முழுசாகவே இதில் நான் போட்டுற போகிறேன். கொஞ்சம் பெருசாக இருக்கிற வெங்காயத்தை எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மீடியம் சைஸாக இருக்கிற வெங்காயம் எல்லாமே நான் முழுசாக போட்டுற போகிறேன் குழம்புல. இப்போ நம்ம வெங்காயம் தக்காளியில் அரிஞ்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம மீன் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். மண் சட்டியில் தான் இந்த மீன் குழம்பு நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஸோ இது இப்போது இன்னும் ஒரு 20 to 25 மினிட்ஸாக நம்மளோட மீன் நல்லா உப்பில் ஊறிட்டு இருக்குது. அதை அப்படியே நம்ம வச்சிடலாம். இந்த அளவுக்கு நான் இங்கே வெங்காயம் தக்காளி அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். தக்காளியில் ஒரு 2 தக்காளி எடுத்துக்கோங்க. பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா 2 எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 காஞ்ச மிளகா எடுத்துக்கோங்க. 8லேருந்து 10 பூண்டு இந்த மாதிரி இடித்து நசுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு அரை மாங்காய் இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் இந்த மீன் குழம்புக்கு நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ நம்மளோட சட்டி நல்லா சுட்டுருச்சு. இதை நான் இப்போது லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு இதில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் இதில் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நல்லெண்ணெய் இல்லாட்டினா வெஜிடபிள் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் இதில் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகு ஜீரகம் நல்லா வெறிஞ்சதுக்கு அப்புறமா இதில் நம்ம காஞ்ச வத்தல் சேர்த்துக்கலாம். 4லேருந்து 5 காஞ்ச வத்தல் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு கையளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி எடுத்து வச்சிருக்கிற இந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். உங்களுக்கு முழுசாக வெங்காயம் போடுறது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் எல்லாமே கட் பண்ணியே கூட போட்டுக்கலாம். இப்போ இதை வதக்கிக்கலாம் ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு. சட்டியில் உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கிரும். ஸோ இது எனக்கு ஒரு 4 நிமிஷத்தில் வதங்கிருச்சு. அடுத்து நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க இந்த தக்காளி சேர்த்துக்க போகிறோம். தக்காளி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் புளித்தண்ணி சேர்த்துக்க போகிறோம். அதுக்குள்ளே நம்ம புளித்தண்ணியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி நம்மளுக்கு வதங்கிடணும். தக்காளி நல்லா மேஷ் ஆயிடுச்சு பாருங்கள்.
இப்போ இதில் நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்க இந்த புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த புளி வந்து நான் மீன் குழம்புக்காகவே தனியாக வாங்குறது, அதனால நல்லா திக்காக இருக்கும். இதுக்கப்புறமா இதில் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். மசாலாவில் இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் நான் கலந்த தூள் சேர்த்துருக்கேன். கலந்த தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மிளகாத்தூள், தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. கலந்த தூள் அப்படின்றது நான் வெஜிடேரியன் ரெசிபீஸ்க்கு நான் யூஸ் பண்ணுறது. இது எப்படி செய்யணும் அப்படின்ற வீடியோவும் என்னோட சேனலில் இருக்குது. நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1.5 டீஸ்பூன் இதில் நான் வந்து தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் கலந்த தூள் யூஸ் பண்ணலை அப்படின்னா 2 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1.5 டீஸ்பூன் வந்து தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. மசாலா பவுடர் எல்லாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலக்கிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் திக்காக இருக்குது. நம்ம புளி தண்ணி வந்து ரொம்ப இந்த அளவுக்கு திக்கு இருக்கக்கூடாது, அதனால கொஞ்சம் இதில் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு இதை நான் இப்போ மூடி வச்சிட போகிறேன். இது ஒரு 3 நிமிஷம் கொதிக்க ஆரம்பிக்கட்டும். ஒரு 3 நிமிஷம் ஃபஸ்ட்டு கொதி வந்தபோதே இதில் வந்து நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க மாங்காய் பீசஸை சேர்த்துடலாம். மாங்காய் சேர்க்கறதுனால உங்கள் குழம்புக்கு நல்ல ஒரு புளிப்பும் நல்ல ஒரு ஃப்ளேவரும் கிடைக்கும். ரொம்ப கவுச்சியாக இருக்கிற மீன் எல்லாமே வந்து நீங்கள் இந்த மாதிரி மாங்காய் போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் வஞ்சரத்தில் சுத்தமாகவே கவுச்சி இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு 10 நிமிஷமாக நம்மளோட மீன் குழம்பு கொதிச்சிட்ருக்கு. நம்மளுக்கு இது நல்லா கொஞ்சம் திக்காயிருச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் இது திக்காகணும். ஏன்னா நம்ம மீன் போடும்போது அதுலேருந்தும் நிறைய தண்ணி வரும். அதனால இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு இதை மறுபடியும் மூடி வச்சுருங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இது கொதிக்கட்டும். மொத்தமாக சேர்த்து ஒரு 15 நிமிஷமாக இது கொதிச்சிட்ருக்கு. இப்போ பாருங்கள், நம்மளோட எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வெளியே வந்துருச்சு. இப்போ தான் இதில் வந்து நம்ம 1 டீஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கலாம். பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் போதும் அப்படின்னா பெப்பர் பவுடர் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மீன் பீசஸை சேர்த்துக்க போகிறோம். மீனை ஏற்கனவே நம்ம உப்பு மஞ்சத்தூள் போட்டு வச்சுருந்தோம், அதனால இதில் சீக்கிரமாக உப்பு காரம் வந்து நம்மளுக்கு பிடிச்சிரும். மீன் சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு இதை நம்ம மூடி வச்சிடலாம். இதை வந்து மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி இதை கிளறி விட்டுக்கோங்க. கரண்டி போட்டு கிளறக்கூடாது. இந்த மாதிரி துணியில் எடுத்து கிளறினீங்க அப்படின்னா மீன் நம்மளுக்கு உடையாமல் இருக்கும். இப்போ இதை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நம்மளோட மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மீன் எப்போயுமே வெந்துருச்சு அப்படின்னா மேலே மிதக்க ஆரம்பிச்சிரும். மேலே மிதக்குது அப்படின்னா மீன் நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். சட்டியில் நல்லா நம்மளுக்கு சூடு இருக்கும். அதனால இந்த ஸ்டேஜ்லேயே நான் கொஞ்சம் கிளறி விட்டுட்டு இதை நான் மூடி வச்சிடுறேன். ஃப்ளேமையும் ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா இப்போ என்னோடய மீன் குழம்பு நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ வஞ்சர மீன் குழம்பு இந்த மாதிரி மண் சட்டியில் மாங்காய் போட்டு செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்கும். இந்த வீக்கெண்ட் ஸ்பெஷலில் இதை வந்து நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த வீக்கெண்டுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நெத்திலி மீன் குழம்பு, அப்புறம் கொடுவா மீன் குழம்பு ஃப்ரை உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கில் கொடுக்குறேன், அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள், நம்மளோட மீன் எவ்வளோ அழகாக வெந்துருச்சுன்னு. ஸோ எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு எடுத்துடலாம். இந்த மீன் குழம்புக்கு நான் வந்து வஞ்சர மீன் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒயிட் ரைஸ் பண்ணியிருந்தேன். ஸோ மீன் குழம்புக்கு மீன் ஃப்ரை ரொம்ப நல்ல பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும். வஞ்சர மீன் எப்படி ஃப்ரை பண்ணுறது அப்படின்ற வீடியோவும் நான் சீக்கிரமாக உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வஞ்சர மீன் குழம்பு செஞ்சு கொடுங்க. அண்ட் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.